ஸோ இந்த வீடியோவில் உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில். யாரெல்லாம் கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறோம். ஹலோ, சொல்லுங்க. கும்பகோணம்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க மேடம், என்ன டவுட்டு? சார், என்னோட டாட்டர் வந்து நீட்ல வந்து 565 வரைக்கும் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. என்ன கம்யூனிட்டிக்கு மேடம்? பிசி சார். 565னா கவர்மெண்ட் பார்டர்ல இருக்கு மேடம். மேபி கிடைக்கலாம், பிரைவேட்ல கண்டிப்பா நல்ல காலேஜ் கிடைக்குங்க. ஓகே சார், இது வார்ட் ஆஃப் ஐபி எனக்கு இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து இஎஸ்ஐசி ஐபி கோட்டா நீங்க அப்ளை பண்ணுங்க மேடம். அது கொடுத்துருப்பானே டியூரேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நீங்க ஐபி வார்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருங்க. அது பண்ணிட்டேன் சார், அது பண்ணிட்டேன். இல்ல இந்த மார்க்குக்கு வந்து அது கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கு மேடம். கொஞ்சம் நார்த் சைடு போனா கிடைக்குங்க. நார்த் சைடு கோயம்புத்தூர் கிடைக்காதுங்களா? கோயம்புத்தூர் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. குல்பர்கா, ஹைதராபாத் அந்த மாதிரி போலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். பாப்பா நீட் எக்ஸாம் எழுதிருக்காங்க, பாஸ் பண்ணாங்க. உங்க யூடியூப் சேனல் நான் கண்டிப்பா பார்த்துட்டு வர்றேன். அதான் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது பேசலாமா அப்படிங்கிறது. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். பாப்பா கிரீன் பார்க்ல படிச்சாங்க சார். எக்ஸாம் எழுதுறோம், ஆன்சர் கீ வச்சு செக்அப் பண்ணி பார்த்தோம். சுமார் 643 மார்க் வர்ற மாதிரி இருந்துச்சு சார். 643ங்களா? ஆமாங்க சார். 640. என்ன கம்யூனிட்டி சார்? பிசி. 643க்கு உங்களுக்கு ஸ்டான்லி கிடைக்கலாம். ஒருவேளை ஸ்டான்லி டஃபா இருந்ததுன்னா கீழ்பாக்கம் கிடைக்கும். நீங்க எந்த ஊர் சார்? மணமேல்குடி சார். எங்கீங்க? மணமேல்குடி, அறந்தாங்கி. அப்படின்னா நீங்க மதுரை மெடிக்கல் காலேஜ் கூட எடுத்தா நல்லா தான் இருக்கும் சார். அப்படியா சார்? என்ன மார்க் சொன்னீங்க சார்? நாங்க எம்எம்சி கிடைக்குமா என்னங்கிறது. எம்எம்சி லாஸ்ட் டைமே 663 சார். 663. ஸ்டான்லி எவ்வளவு மார்க் சொல்றீங்க? 643. போன டைமே 645 தான் சார் ஸ்டான்லி கிடைச்சிருக்கு. கண்டிப்பா ஸ்டான்லி எம்எம்சி கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க சார். கீழ்பாக்கம் வேணா கிடைக்கும் சார். கீழ்பாக்கம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. கீழ்பாக்கத்துக்கு உங்களுக்கு மதுரையை தாராளமா எடுத்துக்கலாம். கீழ்பாக்கம் மாதிரி எடுத்துக்கலாம். ஆமா, ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அதுல சார். மாதிரி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு சார். எஸ் சார், கண்டிப்பா. அப்படியா சார்? உங்களுடைய கைடன்ஸ் வேணும் சார் எங்களுக்கு. பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம். நீங்க வேணும்னா சொல்லுங்க, நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். வரட்டும், ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வரட்டும் சார். நீங்கள் கால் பண்ணுங்க, நான் உங்கள் நம்பர் வேணா சேவ் பண்ணி வைக்கிறேன். சரிங்க சார். உங்க நேம் சார்? என் பேர் நடராஜன். நடராஜன். நான் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் சார். 42416 முடியுது இல்லைங்களா? நடராஜன். ஓகேங்க சார். 645 வாய்ப்பு இல்லைங்க சார். ஸ்டான்லி போன டைமே 645 சார். ஏன்னா இந்த கொஞ்சம் கட் ஆஃப் ஏறும் சார். கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்து ஏமாந்துடக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு கீழ்பாக்கம், மதுரை கண்டிப்பாக கிடைக்கும் சார். நீங்கள் அதில் ஒன்று டிசைட் பண்ணுங்க சார். கீழ்பாக்கம் இல்லை மதுரை. சரி சார். சரிங்க சார், சரிங்க சார். நான் எதா இருந்தாலும் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் சார். கண்டிப்பாக, கண்டிப்பாங்க சார். அப்புறம் இன்னொரு டவுட் சார் எனக்கு. இப்போ எங்க தங்கச்சி பையன் ஒருத்தர் 145 கட்டா போச்சிருக்காரு இன்ஜினியரிங். ஓகே. ஏஎன்டிஎஸ் இருக்கலாம்னு யோசனை பண்றாரு சார். இப்போ எல்லாருமே முகமா ஏஐடிஎஸ் மார்க் கம்மியாக வச்சுட்டு அந்த மாதிரி போனால் நல்ல காலேஜ் கிடைக்காதுங்க சார். அது நம்ம ஏஐடிஎஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள் வரைக்கும் போகலாங்க சார். நீங்கள் காலேஜ் தான் முக்கியம் பார்க்கணும். காலேஜ் முக்கியம் இல்லாமல் நீங்கள் கோர்ஸை மட்டும் முக்கியம் பார்த்துட்டு போனால் நாளைக்கு வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் ஏஐடிஎஸ் எல்லாருமே அப்படி தான், பசங்க அப்படி தான் போகிறாங்க. பட் அதை தாண்டி கொஞ்சம் நம்ம காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரான்ச் வந்து நாங்கள் இசிஇ வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஃபியூச்சரில் இசிக்கு நல்ல டிமாண்ட் வரும் சார். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா வரப்போகுது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இசிஇ ப்ரிஃபர் பண்ணலாம். பட் பசங்க வந்து கேட்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி தான் சார். சரிங்களா சார்? சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்யூ சார். கூப்பிடுங்க சார். மாட்டி கூப்பிடுங்க சார் நீங்கள். சரிங்க சார், சரிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள், நல்ல மார்க் சார். வாழ்த்துக்கள், நல்ல மார்க். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் தம்பி 425 சார் 425 எடுத்திருக்கிறாருங்க. ஓகேங்க சார். SCAல வர்றாருங்க. SCA 425 கவர்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் சார். கிடைக்குமா சார்? சரிங்க சார், தேங்க்யூ சார். சார் கைடன்ஸ்க்கு ப்ரீமியம் இது பண்ணிக்கலாம் சார். நீங்கள் கைடன்ஸ் வேறு நம்பர் போடுங்க சார், நான் பண்ணி கொடுத்துறேன் சார். உங்கள் நம்பர் 44444. என்ன, எந்த ஊர் சார் நீங்கள்? சார் நான் பொள்ளாச்சிங்க. பொள்ளாச்சி தானே சார்? இப்போ நேரடியாக மீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் மலமிச்சம்பட்டி தான் சார். மலமிச்சம்பட்டி சார், கோயம்புத்தூர் மலமிச்சம்பட்டி. ஓ
இங்கதானுங்களா? சரிங்க சார், சரிங்க சார். என்ன மார்க் சொன்னீங்க சார்? நேர்லயே வரேங்க சார். சார் என்ன மார்க்குங்க? 425 சார். 425. நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். 425 எஸ்சி. ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஓரளவுக்கு நம்ம பார்ப்போம் சார். ஓரளவுக்கு கோயம்புத்தூர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்ற காலேஜஸ் கிடைக்கும் சார் உங்களுக்கு. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ஓகேங்க சார். நான் நேர்லயே ஃபோன் பண்ணிட்டு வரேங்க சார். பேக்கேஜ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறேன். பண்ணிக்கலாம். வாங்க சார், வாங்க சார், வாங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் வணக்கம் சார். சார் நம்ம எம்பிசி கோட்டா கம்யூனிட்டி சார். ஓகேங்க சார். சார் 555 கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா சார்? 555 வாய்ப்பு இருக்கு சார். பார்டரில் கிடைக்கும் சார். எப்படியும் 25 மார்க் வித்தியாசம் இருக்குல்ல சார். இந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜில் ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். ஓகே சார், ஓகே. எங்கேருந்து பேசுறீங்க சார்? சார் நான் சங்ககிரி சார், சேலம். எப்படியும் பார்டரில் கிடைக்கும் சார். அதாவது 25 மார்க் அதிகம் இருக்கு. ஆமாம் சார். கண்டிப்பாக கிடைக்கும் சார். அவ்வளோ மார்க் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10-20 மார்க் இன்க்ரீஸ் ஆனாலும் நீங்கள் சேஃப் தான் சார். சரி, ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் எம்பிசி கம்யூனிட்டி சொல்லுங்க சார். வந்து 535 மார்க் எடுத்திருக்காப்ல சார். 535 கவர்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிரைவேட்ல கண்டிப்பா நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். பிஎஸ்சி கோயம்புத்தூர் கிடைக்குங்களா சார்? பிஹெச்சி கோயம்புத்தூரா சார்? இப்போ கொஞ்சம் மார்க் தான் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் சார் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். போன டைம் இது சார் எஸ்ஆர்எம் சார், எஸ்ஆர்எம் போன டைம் 526, போன டைம் 527 கிடைச்சிருக்கு சார். சரிங்க சார். எஸ்ஆர்எம் கண்டிப்பாக கிடைக்குங்க. கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்ஆர்எம் வேளாமல்லிங்க எந்த ஊர்? நாங்கள் வாணிப்படி சார், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வாணிப்படி. என்ன மார்க் சொன்னீங்க? 535 சார், 535. மேபி கேஎம்சிஹெச் பார்டரில் வரும் சார். வேலம்மாள் பிஹெச்சி கேஎம்சிஹெச் பார்டரில் இருக்கும். வேலம்மாள் எஸ்ஆர்எம் கிடைக்கும் சார். எஸ்ஆர்எம் கிடைக்கும். எஸ் சார். நீங்க தமிழ்நாடு இந்த பிரைவேட் காலேஜ் வந்து ரேங்க் வைஸ் கொஞ்சம் ஒரு வீடியோ போட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். கொஞ்சம் பாருங்க. ஏன்னா நான் ரிக்வெஸ்ட் பண்றோம். கொஞ்சம் மற்ற பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ரேங்க் வைஸ் எந்த காலேஜ் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம உங்களுக்கு எல்லாம் தெரியுது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதுக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டீங்கன்னா ஒரு கேஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல கேட்டா போவோம். அது ஒரு வேலை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். கண்டிப்பா போடுறோம் சார், கண்டிப்பா போடுறோம். ஓகே சார், நல்லது சார். தேங்க்யூ சார். என்னமே உன்னால உள்ள பூண்டுது தன்னால கண்ணமே கண்ணால வந்து செவந்து. ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? ஹலோ சார், 520 சார் பிசி. சொல்லுங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைக்கும்? கிடைக்கும் சார். பார்டரில் கிடைக்குங்க. ஏன்னா அந்த 1 or 2 நியூ மெடிக்கல் காலேஜ் வரதுனால கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. சார் தேங்க்ஸ். சொல்லுங்க சார். குட் ஈவினிங், பேசலாங்களா? சாரி சார், டைம் ஆயிடுச்சு. இல்ல சார், நம்ம இந்த டைம் தான் ஃப்ரீ டைம் சார். 9 to 10:30 வரைக்கும் பேசுவோம் சார். சொல்லுங்க. ஓ, தேங்க்யூ வெரி மச் சார். என்னோட பேர் வந்து ஸ்ரீனிவாசன். கேண்டிடேட் நேம் வந்து சக்திராம்ங்க. சொல்லுங்க சார். சக்திராம் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. அவன் 440 மார்க் வந்து ஸ்கோர் பண்றதா வந்து கோயம்புத்தூர்ல எங்கேங்க சார்? கோயம்புத்தூர்ல ப்ராப்பர் ஏர்போர்ட் கிட்ட சார். சொல்லுங்க சார். சொன்னா கோயம்புத்தூர் தான், மலமிச்சம்பட்டி. ஓ, மன்னிச்சுட்டீங்களா சார்? எஸ் சார், சார். சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் யுவர் சர்வீஸ். வந்து ரியலி வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க தான் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்களோட சர்வீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த 440 மார்க் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்க. கம்யூனிட்டி சார்? ஓபி எம்பிசி சார். எம்பிசி. எம்பிசி நமக்கு கவர்மெண்ட் கோட்டா கொஞ்சம் போன டைமே 4 லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போன டைம் உங்களுக்கு 473 தான் சார் கிடைச்சிருக்கு.
அப்சல்யூட்லி கரெக்ட். ஆமா சார். அதனால நமக்கு இந்த டைம் கொஞ்சம் மார்க் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நியூ மெடிக்கல் காலேஜ் தான் ஒருவேளை எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தால் மட்டும் தான் சார் கிடைக்கும், இல்லாட்டி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தான் சார் வாய்ப்பு. ஓகே, மேனேஜ்மெண்ட்னா அந்த கற்பகம்ல வந்து எப்படி சார் சான்சஸ் இருக்குங்களா? நல்ல காலேஜுங்களா? அது தெலுங்கு மைனாரிட்டியில் வரும் சார். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கொடுக்கறதில்ல, மேபி கொஞ்சம் சீட் கொடுப்பாங்க. அது தெலுங்கு மைனாரிட்டின்னு தெலுங்கு பேசுறவங்களுக்கு தான் வரும் சார் அது அதிகமாக. ஓகே, அது இல்லாட்டி அந்த ஜெனரல் கேட்டகரி கொடுக்கறதில்ல. கொடுத்தாங்க சார் அந்த டிஎம்கே பீரியடுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதில்ல. அவங்க அந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் இன்ஸ்டியூஷனால மறுபடியும் அப்படி மாத்திட்டாங்க. பட் இந்த வருஷம் மாறும் சார். இந்த போன வருஷமே தனலட்சுமி சீனிவாசன்லாம் மாற்றி கொடுத்தாங்க, நிறைய சீட் ஜெனரல் கொடுத்தாங்க. சரிங்க சார். தனலட்சுமி சார், ஆக்சுவலி நீங்க பிரைவேட் காலேஜ்ல நம்ம கோயம்புத்தூர்ல இல்லாட்டி வேற எந்த காலேஜ் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க சார்? குட் காலேஜ், ஃபீஸ் கம்மியா இருக்கும். ஃபீஸ் கம்மியா கற்பக விநாயகா காஞ்சிபுரம் நல்லா இருக்கும் சார். கற்பக விநாயகா காஞ்சிபுரம். சரிங்க சார். சார் எனக்கு ஒரே இப்ப செகண்ட் ரவுண்ட்ல தம்பி செகண்ட் ரவுண்ட்ல நம்ம கவுன்சிலிங் செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணுவோம், அப்புறம் பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா செலக்ட் பண்ணுவோம். எனிவே அது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன். சொல்லுங்க சார். தேர்டு வந்து இப்போ நான் செலக்ட் பண்ற காலேஜ் என்னென்ன காலேஜ் வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பேன் சார்? பிஎம்சி கொடுப்பேன். எனிவே செகண்ட் ரவுண்ட்லயே அது ஃபுல் ஆயிடும். அப்புறம் நம்ம சார் நம்ம எந்த காலேஜ் வேண்டாம்னு நினைக்கிறோமோ, ஒரு சில கல்லூரிகள் வேண்டாம்னு நினைப்பாங்க சார். அதை விட்டுட்டு நம்ம எல்லா காலேஜும் ஓரளவுக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம் சார். இல்ல சார், இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு காலேஜ் ப்ரியாரிட்டியில் வச்சிருக்கேன். எனக்கு செகண்ட் காலேஜ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல விழுந்துருச்சு. இப்போ நான் போய் அவங்க கிட்ட வந்து டிசி இப்போ பணத்தெல்லாம் கட்டிட்டு நம்ம அப்கிரேட் போகணுமா, இல்ல பணம் கட்டாம ஜஸ்ட் அப்கிரேட் போய்க்கலாமா சார்? ஃபர்ஸ்ட் ரவுண்டா செகண்ட் ரவுண்டா சார்? செகண்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நமக்கு டவுட் இல்ல சார். செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சா நம்ம சேரணும் சார். செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்காம சேராம விட்டீங்கன்னா நம்ம தேர்ட் ரவுண்ட் நம்ம போலாம் சார். இந்த 30,000 ரூபாய் ஃபீஸ் வந்து நம்ம திருப்பி கட்டணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மென்ட் பண்ணிக்கலாம் சார். பட் ஆல் இந்தியா கோட்டால தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் மாத்திக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இந்த வருஷம் மாத்துறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் சார். பட் தமிழ்நாட்டில் கொடுக்காம விட்டுட்டாங்க. தமிழ்நாட்டுல செகண்ட் ஆல் இந்தியால தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் மாத்திருக்காங்க. முதல்ல போன வருஷம் முந்தின வருஷம் இல்லாம இருந்தது சார். போன வருஷம் மாத்திட்டாங்க ஆல் இந்தியால. தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் மாத்திக்கலாம்னு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்ட்ல செலக்ஷன் ஆகி ஒரு காலேஜ் வந்துச்சுன்னா அந்த காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணணுமா? நம்ம பண்ணாம விட்டோம்னா மறுபடியும் தேர்ட் ரவுண்ட்ல பண்ணிக்கலாம் சார். நம்ம தேர்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணலாம். பட் அந்த 30,000 மட்டும் திருப்பி கட்டணும். ஓகே, அப்ப அட்டன் பண்ணணும்னா அவங்க போனவொன்னு ஃபுல் பணத்தை கட்ட சொல்லி சொல்றாங்க ஸ்டூடெண்ட். அதான் சார், நீங்க ஆர்டர் எடுத்துக்க 4.5 கட்டணும் சார். இல்ல சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க. இப்ப நம்ம செகண்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆச்சு, ஒரு காலேஜ் வந்துருச்சு. அது நம்ம செகண்ட் ஆப்ஷன் வச்ச காலேஜ். அந்த காலேஜுக்கு போய் நம்ம வந்து பணம் கட்டி ரிசர்வ் பண்ணிட்டு தான். இல்ல சார், அப்படி பண்ணுனா நீங்க ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டா தேர்ட் ரவுண்ட் போக முடியாது சார். அப்ப பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வந்து அந்த 4.5 lakhs கட்டி ஆர்டர் எடுக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும், விட்டுறணும், ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஒரே ஒரு லாஸ் வந்து அந்த 30,000 திருப்பி நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் லாஸ் ஆகும். அதை வந்து நம்ம திருப்பி தேர்ட் ரவுண்ட்ல கட்டி நம்ம தேர்ட் ரவுண்ட்ல நீங்க ட்ரை பண்ணலாம். தேர்ட் ரவுண்ட்ல போகும்போது நீங்க கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் விட்டுறலாம் சார். கிடைக்கலன்னா அந்த செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜுக்கு போய்க்கலாம். அப்படி போக முடியாது சார், போக முடியாது. ஒன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணா போக முடியாது. ஓ, செகண்ட் ரவுண்ட்ல நமக்கு எது கிடைக்குதோ அதை போய் கண்டுபிடி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம அதோட முடிஞ்சது சார், அவ்வளவுதான். தேர்ட் ரவுண்ட் வேணும்னா நீங்க மறுபடியும் திருப்பி ஜாயின் பண்ணாம விட்டு தான் போகணும். தேர்ட் ரவுண்ட் போனா ஜாயின் பண்ணாம விட்டு 30,000 கட்டி திருப்பி போனா. ஆமா, அப்ப நமக்கு சீட் கிடைக்காம போச்சுன்னா அந்த செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்ச சீட் கிடைக்கும். அதான் சார், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா நம்ம எப்படிங்கறத சிச்சுவேஷன் பார்த்துட்டு பண்ணணும் சார். அது நம்மளுடைய விருப்பம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம மார்க் பார்டரா, சப்போஸ் நீங்க நல்ல மார்க் இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் சார். பார்டர்ல இருக்கவங்க கொஞ்சம் கிடைச்சா எது கிடைச்சாலும் போய்க்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வரணும் சார். செகண்ட் ரவுண்ட்லயே வரணும். ஆமா, கண்டிப்பா சார். ஓகே, நம்ம விட்டுட்டோம் 30,000 தான் லூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா சீட்டே கிடைக்காம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. கிடைக்கும் சார். எப்ப கிடைக்கும்னா நிறைய பேர் அந்த செகண்ட் ரவுண்ட் எடுத்துட்டு ஒரு சிலர் உங்களை மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே வேண்டாம்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேராம விடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும்போது லாஸ்ட் டைம்லாம் பெரிய அளவு தேர்ட் ரவுண்டுக்கு வேகன்சி வரலைங்க சார். பட் அதனால கொஞ்சம் நம்ம கவனமா தான் டீல் பண்ணணும் சார். அதில் இந்த ஸ்டே ரவுண்ட் வரைக்கும் போறது வெயிட் பண்றது வேஸ்ட்ல சார் நம்ம மார்க். ஆமா, அந்த மாதிரி அது வந்து கடைசி வரைக்கும் ஒரு சிலர் பார்ப்பாங்க சார். கிடைச்சா போலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க சார். அப்ப நம்ம இங்க லூஸ் பண்ண போறது பணம் கட்டிட்டா அங்கேயே ஜாயின் பண்ணணும். பணம் கட்டலைன்னா ரவுண்டுக்கு 30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வரும். பட் we may or we may not get a chance. Yes sir, that's correct sir. கிடைக்கலன்னா நம்ம வந்து வேஸ்டர் நம்ம வருஷத்தை வேஸ்ட் பண்ணிடுவோம். Yes sir. ஓகே,
ஆல் இந்தியா கோட்டால இதே ஆல் இந்தியா கோட்டால இப்ப சொன்னீங்க. எஸ் சார், ஆல் இந்தியா கோட்டால 3 ரவுண்ட் வரைக்கும் மாறலாம் சார். நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் செகண்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்ட் மாறலாம். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு பிடிக்காத காலேஜ் கிடைச்சிச்சுன்னா விட்டுட்டு தேர்ட் ரவுண்ட் திருப்பி அந்த டெபாசிட் கட்டி மறுபடியும் போய்க்கலாம். அதே மாதிரி தான் சார். அதுலயும் வந்து பணம் கட்டி தான் போகணும். பட் ஆல் இந்தியால நீங்க ரீஅலாட்மெண்ட் பண்ணிக்கலாம் சார். கிடைச்சதுன்னா நீங்க ரீஅலாட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட்ல ஜாயின் நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, செகண்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க தேர்ட் ரவுண்டுக்கு நீங்க ரீஅலாட்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் ஆல் இந்தியால கொடுத்துட்டான் போன வருஷம். அப்ப போய் நம்ம செகண்ட் ரவுண்டுக்கான ஃபுல் பணத்தை கட்டிட்டு நீங்க சப்போஸ் தேர்ட் ரவுண்ட்ல கிடைச்சதுன்னா நீங்க தேர்ட் ரவுண்ட் காலேஜுக்கு போகலாம். கிடைக்கலன்னா செகண்ட் ரவுண்ட் காலேஜ்ல அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்ப நம்ம கட்ட பணம் இந்த செகண்ட் ரவுண்ட் காலேஜ்ல கட்டணும் பணம் சார், அதெல்லாம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க சார். ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது ரீஃபண்ட் ஓட திருப்பி நம்ம தேர்ட் ரவுண்ட்ல போய் ஃபுல் பணத்தை கட்டணும். சரி சார், அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நீங்க ரீஅலாட் பண்ணிக்கலாம். கிடைக்கலன்னா நீங்க சொன்னீங்களே முதல்ல சொன்ன மாதிரி அதே காலேஜ்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். சார் எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணணும் சார். எங்களுக்கு எங்க வைஃப் வந்து ஜிஆர்டி டீச்சரா இருக்காங்க. ஓகேங்க சார். நான் வந்து அக்கௌண்டன்ட் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க சார். ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு பையன், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சான். 440 மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றான். அந்த மார்க் வந்து பார்டர் கீழே இருக்கு. நாங்களும் எல்லா ஆஸ்பெக்ட்ல 473 மார்க் நீங்க சொல்ற எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நானும் பார்த்துட்டு இருக்கோம். பட் உங்களோட கைடன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங். சோ அது எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? போன்ல தானா இல்ல நேர்ல வந்து பார்க்க? நேரடியா எல்லா ஆப்ஷனும் வச்சிருக்கோம் சார். போன்ல ஆப்ஷன் வச்சிருக்கோம். 3 ஆப்ஷன் வச்சிருக்கோம் சார். பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ்ல நீங்க தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, இது உங்களோட சர்வீஸ்ல ஏதாவது சார்ஜபிள் இருக்குங்களா சார்? சார்ஜ் மினிமம் சார்ஜ் தான் சார். ஒரு பெரிய அளவுக்கு ஹியூஜ் சார்ஜஸ் எல்லாம் கிடையாது சார். மினிமம் சார்ஜஸ் தான். அது எப்படி நீங்க ரிமோட்ல கொடுப்பீங்க? சப்போர்ட் பண்ணுவீங்களா நேர்ல? நேரடியாவும் சப்போர்ட் பண்ணோம் சார். கோயம்புத்தூர் நிறைய நேரடியாக ஒரு சிலர் சார் எனக்கு என்னன்னா ஒரு சிலர் வந்து எனக்கு நேரடியாக இங்கேயே வந்து நான் அப்ளிகேஷன் போடுறேன் சார், எல்லா ப்ராசஸ் நீங்களே பண்ணுங்கம்பாங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம் சார். நீங்க நேரடியாக கன்சல்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம் சார். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் சார். உங்களுக்கு டீடைல்ஸ் சார் கொஞ்சம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க சார். ஓகேங்க சார். உங்க நேம் சார்? என் பேரு ஸ்டூடெண்ட் நேம் வந்து சக்திராம். என் பேரு ஸ்ரீனிவாசன். ஓகேங்க சார். சக்திராம் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் சார். ஓகேங்க சார். கண்டிப்பாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க சார். நீங்கள் வந்து நான் உங்கள் நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரிசல்ட் வந்து கூப்பிடுங்க சார். ஐ வில் டூ ஆல் பாசிபிள் கைடன்ஸ். நோ ப்ராப்ளம் சார். பட் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், கிடைக்குமா கிடைக்காத எல்லாமே சொல்லிடுறேன் சார். நான் கைடன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன்னா வந்து நம்ம அன்னசரியாக நான் சார்ஜ் பண்ண மாட்டேன். எல்லாமே பார்த்தோன்னே ரேங்க் லிஸ்ட் வந்தோன்னே தெரிஞ்சிடும் சார் எனக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்கு இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறீங்களா இல்லை கவர்மெண்ட் கோட்டாவோட நிறுத்திக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃப்ரெஷராக ரிப்பீட்டரா சார்? ஃப்ரெஷர் சார். ஓகே சார். நான் அப்போனா உங்களுக்கு நான் மறுபடியும் பேசுகிறேன் சார். இந்த கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அது வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிங்க சார். எனக்கு லாஸ்ட் ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க சார். மேனேஜ்மெண்ட் கோட்டால போகும்போது இந்த என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா அந்த மாதிரி பிஹெச்டியோ கேஎம்சிஹெச்டியோ இல்ல வேற ஏதாவது டீம்டு யூனிவர்சிட்டியில வந்து அந்த கம்மியான ரேட்டு கிடைக்குதுங்கிறாங்க. அது ரியலி இஸ் இட் உண்மையா? அந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன் எடுக்கலாமா? அது உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் சார். என்ன மாதிரின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நேரடியாக உங்களுக்கு ஒரு செஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கேன். நான் உங்கள் நம்பர் எண்டிங் நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். திருப்பி நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். கால் பண்ணி என்ன மாதிரி அது என்ன எந்த அளவுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க, என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க சொல்கிறேன் சார். அதுக்கு வந்து நம்ம உங்களுக்கு அந்த ஆப்ஷன் நீங்கள் போக மாட்டாங்க சார். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே மேனேஜ்மெண்ட் கோட்டா போய்க்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க. ஓகே சார். ஓகே, அது கிடைக்கும் கண்டிப்பாக. 450க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கும். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஓகேங்களா சார்? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். நான் ராமநாதபுரத்துல பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இது என் டாக்டர் வந்து என் மக வந்து இதில் இருக்கிறாங்க, நீட்டில் இருந்தாங்க சார். ஓகே, என்ன மார்க் வரும் சார்? 547 வந்துங்க சார். கம்யூனிட்டி சார்? பிசிஎம் 547 பார்டர்ல இருக்கும். நீங்க ஏதாவது பிரைவேட்ல கிடைச்சாலும் போகலாம். கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பார்டர்ல இருக்கு சார். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். அப்படிதான் இருக்கு. 541 கிடைச்சது போன டைம். சரிங்க சார். இந்த டைம் பார்க்கலாம் சார். நம்ம உறுதியா கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது சார். பட் we need to wait சார். ஓகே சார். சந்தோஷம் சார். சந்தோஷம். பாப்பா சார். நான் போன டைம் நாகப்பட்டினம் காலேஜ் கிடைச்சது. ஆமா, பார்க்கலாம் சார். மார்க்ல இன்க்ரீஸ் பண்ற மாதிரி அது ஒருவேளை பிசிஎம்ல சரியா இதே மாதிரி ரேஞ்ச் மார்க் போன வருஷம் மாதிரி கம்யூனிட்டி மாறுங்க சார். சம்டைம்ஸ் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, சம்டைம்ஸ் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சுமாரா இருக்கு. அப்போ ஒருவேளை பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து சுமாரா இருந்துன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். சரிங்க சரி சார். உங்கள்ட்ட வந்து இது நம்ம வந்து ஒருவேளை அப்ளிகேஷன் பண்றாங்க காசு கொடுத்து பேசுறதா எப்படி சார் பே பண்ணணும்? அது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் சார். நீங்க என்னன்னாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார். மினிமம் சார்ஜஸ் தான் பண்ணுவாங்க சார். உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். சரிங்க சரிங்க சார். இதுக்கு வந்து காலையில ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், இதே மார்க் போட்டு. ஓகே சார். நான் உங்களுக்கு ஆமா இதுக்கு உங்களுக்கு பேசுறதா இதே மெசேஜ் போட்டா போதுமா? மணி கட்டி பேசுற மாதிரி அதுக்கு வேற நம்பர் கொடுப்போம் சார். அதுக்கு வேற நம்பர் கொடுப்போம்.
நீங்கள் இதில் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, அது செப்பரேட் நம்பர் கொடுத்துருவோம் சார். அதுக்கு வந்து பர்சனலைஸ் நம்பர் கொடுத்துருவோம். ஓகே சார், ஓகே ஓகே. செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணிடுவோம் சார். அது செப்பரேட் நம்பர் கொடுப்போம். நீங்கள் கொஞ்சம் என்னோட டாக்டர் வந்து இப்போ இந்த மந்த் எண்டு முடிச்சுட்டு வந்துருவாங்க, MBBS முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக அவங்க கால்ஸ் அட்டன் பண்ணி கைடன்ஸ் கொடுப்பாங்க சார். ஓகே சார், ஓகே. ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அதுக்கு என்ன மாதிரி சார்ஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே. உங்கள் பேர் சார்? என் பேர் வரிசை முகமது சார். முகமது இல்லைங்களா? ஆமாம், வரிசை முகமது. மக பேர் வந்து அஃப்ரி. முகமதுன்னு போட்டுக்கிறேன் சார். ஓகே, சரிங்க சார். வரிசை முகமது அஃப்ரி, ராமநாதபுரம் புதுமடம் கிராமம். ஓகே சார், தேங்க்யூ சார். கண்டிப்பாக உங்களுக்கு நான் மறுபடியும் கால் பண்ணுறேன் சார் உங்களுக்கு. ஓகே சார், ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். வணக்கம், சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? சார் என்னுடைய டாக்டர் வந்து 600 ல இருந்து 620 வாங்குவாங்கன்னு சொல்லிருக்காங்க சார். 600 to என்ன கம்யூனிட்டி மேடம்? நாங்க BC சார். BC 600க்கு உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் மேடம். என்ன மாதிரி டவுட் உங்களுக்கு? எங்க சென்னையில கிடைக்குமா சார்? சென்னையில் மேபி செங்கல்பட்டு 610க்கு தான் கிடைச்சிருக்கு போன டைமு. செங்கல்பட்டு, சரிங்க சார். அதனால கொஞ்சம் செங்கல்பட்டு இல்லைன்னா உங்களுக்கு அடுத்தது சென்னை தான் வேணும்னா திருவள்ளூர் தான் பார்க்கணும். பட் விழுப்புரம் நியர்பைனா விழுப்புரம்லாம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. திருவண்ணாமலை, விழுப்புரம். விழுப்புரமா சார்? விழுப்புரம், திருவண்ணாமலை நியர்பை கிடைக்குங்க. திருவள்ளூர் கிடைக்கும், பட் அது நியூ மெடிக்கல் காலேஜ். ஆமாங்க சார், நியூ மெடிக்கல் காலேஜ். சார் KK நகர் சார்? KK நகர் அதில் 1 lakh எடுத்துடுறாங்க மேடம். ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் எடுத்துடுறாங்க. இல்ல சார், அது வீடு பக்கம்ன்றது, நாங்க அம்பத்தூர்ல தான் இருக்கோம். போன டைம் 597 கிடைச்சிருக்கு மேடம். ஒருவேளை நீங்க 610 615 வாங்கினா கிடைச்சிடும். 610 615 வந்து KK நகர் கிடைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா கிடைக்குங்க. சரி, இப்போ KK நகர் போடணும்னா ஆல் இந்தியா கோட்டால தான் போடணுங்களா சார்? இல்ல தமிழ்நாடு கோட்டால வரும் மேடம். தமிழ்நாடு கோட்டால 90 சீட் வரும், 87 சீட் வரும். 87 சீட் தமிழ்நாடு கோட்டால வருமா சார்? எஸ் மேடம், வரும். சரி, இப்போ ஆல் இந்தியா கோட்டா போனா BCக்கு எவ்வளவு மார்க் மேல ஆல் இந்தியா கோட்டால போடுங்க சார்? ஆல் இந்தியால 600+ தான் மேடம் கிடைக்கும். 600+ ஆல் இந்தியா கோட்டா நாங்க போலாங்களா சார்? போலாம். சரி, ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம். பேசியிருந்தேன். சொல்லுங்க சார். பேருங்க சார்? பேர் ஸ்ரீவல்லின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க சார். எந்த ஊருங்க சார்? சென்னையா? சொல்லுங்க சார். நேற்று நீட் ரிப்பீட்டிங் கோர்ஸ்ல போட சொன்னீங்க. இப்போ பாப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். என்ன மார்க் வந்தாங்க சார் பாப்பா? 458 வாங்கியிருக்காங்க சார். என்ன கம்யூனிட்டி? BC கம்யூனிட்டி சார். நேற்று பேசணும். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஓகே, இப்போ நீட் ரிப்பீட்டிங் கோர்ஸ் வந்து எந்த சென்டர் வந்து கோயம்புத்தூர்ல பெஸ்டா இருக்கும் சார்? கோயம்புத்தூர் இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் அலன் நல்லா தான் பண்ணுறாங்க சார். நீங்கள் சேலத்தில் இந்த நீங்கள் சக்தி நீட் அகாடமி கூட நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறாங்க சார். சக்தி நீட் அகாடமி கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க திருச்சியில். ஆமாம், அவங்க சென்னையில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சாங்க லாஸ்ட் இயர். பட் அது எப்படி எந்த இடத்துலன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, எனக்கு இப்போ ஜாப் வந்து கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது. கோயம்புத்தூரா சார்? கோயம்புத்தூரில் உங்களுக்கு நீங்கள் ஃபியூச்சரில் காண்டாக்ட் பண்ணுங்க சார். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு கைட் பண்ணுறேன் சார். எப்போ காண்டாக்ட் பண்ணலாம் சார் உங்களுக்கு? எப்படிங்க நீங்கள் நீட் ரிசல்ட் வந்து சார் ரிப்பீட் போடுவீங்க? அவங்க எல்லாரும் சொல்றாங்க இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும் அப்படின்ற. இல்லை, இப்போ இருந்து எந்த சென்டர்லேயும் கிளாஸ் ஆரம்பிக்க மாட்டாங்க சார். அட்மிஷன் தான் போடுவாங்க. அலன் ஆகாஷ் இந்த 2 இருக்கு. கிரீன் பார்க் இங்கே டேஸ் கலராக போய்க்கலாம் சார். நீங்கள் இங்கேயே கிரீன் பார்க் இருக்கேன். எங்க சார்? கோயம்புத்தூர்ல கிரீன் பார்க் பீலமேட்ல இருக்கு. நீங்க அங்க போட்டுருங்க சார். ஏன்னா கிரீன் பார்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் நல்லா தான் இருக்கு. ஓகே, கிரீன் பார்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஆமா, நீங்க கிரீன் பார்க்ல டேஸ் ஸ்காலரா போட்டுங்க சார். நல்லா இருக்கும். பீலமேட்ல. ஓகே சார், நான் இருந்தாலும் வந்து கான்டாக்ட் பண்றேன் சார். ஒரு 1 வீக். பட் நீங்க அப்படி பண்ணா முன்னாடியே கூட கேட்டுருங்க சார். ஏன்னா கிரீன் பார்க் கொஞ்சம் டிமாண்டா தான் போகும். நீங்க கோயம்புத்தூர்லவே நல்லா தான் இருக்கு சார். நீங்க பண்ணலாம். நீங்க கோயம்புத்தூர்னா கிரீன் பார்க் தான் சார் பெஸ்டா தெரியுது. ஜென்ரலாவே வந்து கிரீன் பார்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்குது. ஆகாசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் பார்க்கும்போது அதனுடைய நமக்கு கம்பேரிட்டிவாக கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை சார். இந்த சைத்தன்யா நாராயணாலாம் வந்து எப்படி சார்? சைத்தன்யா நல்லா தான் இருக்குது சார். நான் சைத்தன்யா கோயம்புத்தூரில் இருக்கேன். பட் அவங்க அந்த இது போடுறாங்களான்னு கேட்டு சொல்கிறேன். நாராயணா பார்க்கணும். பட் இங்கே நீங்கள் நான் கேட்டு சொல்கிறேன் சார். உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
ஓகே, நான் மெசேஜ் அனுப்புறேன் சார். ஒரு 4-5 days கொடுங்க சார் டேட்டா. கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் அனுப்புங்க சார், நான் பார்த்து சொல்கிறேன் சார் உங்களுக்கு. தேங்க்யூ. உங்கள் பேர் சார்? முத்தையா என் பேர். முத்தையா. ஓகேங்க சார். எஸ் சார், தேங்க்யூ. ரிப்பீட் தானே சார் நான் உங்களுக்கு பண்ணுறேன் சார். நீட் ரிப்பீட்டிங் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கு ஃப்ரெஷ்ஷா. தாராளமாக நல்ல நெக்ஸ்ட் டைம் 600 மார்க் வாங்க சார், நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஆமா ஆமா, அதுக்கு தான் வந்து எந்த நல்ல இன்ஸ்டியூட்டா பார்த்து போட்டோம்னா எஸ் சார் சார் இந்த டைம் நிறைய வாங்கியிருக்காங்க சார். கொஞ்சம் கிரீன் பார்க்லாம் நிறைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் நமக்கு ஃபீட்பேக் ஃபோன் பண்ணுறாங்களா சார். ஆமா ஆமா, சம்டைம்ஸ் 260 வாங்கின பொண்ணு கூட நேற்றுக்கு ஃபோன் பண்ணி 620 வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது. பட் கொஞ்சம் ஒரு சிலர் கம்மியாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் சார். பட் உங்கள் ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்களா, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் வாங்குவாங்க சார். ஓகே சார், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து பலிக்கட்டும் சார் நல்லபடியா. எஸ் சார் சார் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க சார். நான் சொல்லி ரிப்பீட் போட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஃபோன் பண்ணுவீங்க. நீங்கள் சொன்னீங்க சார் உங்கள் எங்கள் பொண்ணு நல்லா வாங்கிட்டான்னு சொல்லுவீங்க சார். ஓகே. நீங்க கோயம்புத்தூர்ல எங்க சார் இருக்கீங்க? கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு சார். பொள்ளாச்சி ரோட்ல எந்த இடத்துல சார்? மலுமிச்சம்பட்டி சார், மலுமிச்சம்பட்டி. மலுமிச்சம்பட்டியா? சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகே, நான் கான்டாக்ட் பண்றேன் சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். சார் என் பையன், நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் சார். சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி வந்து 690 எடுப்போம் அப்படின்னு சொல்றான், எதிர்பார்க்குறான். ஸோ இப்போ இது வந்து சார் நீங்கள் சொன்னபடி ஏற்கனவே ஓபிசி எஸ்சிஎல் நான் வாங்கியிருக்கேன். ஓகே சார். இதை வச்சு ஆல் இந்தியா கோட்டால ஜிக்மர் வாங்க முடியுமா? வாங்க முடியும் சார், வாங்க முடியும். வாங்கலாமா? வாங்கலாம் சார். சரி சரி, ஓகே சார். இல்ல எம்எம்சி ஸ்டேட் கோட்டால, ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க ஆல் இந்தியா கோட்டால நம்ம தமிழ்நாடு இது வந்து ஓபிசி சர்டிபிகேட்லாம் செல்லுமா செல்லாதா? சார் அதெல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் எப்படி சார் சொல்லுங்க? ஓபிசி சர்டிஃபிகேட் செல்லும் சார், செல்லும். அதான் கண்டிப்பாக செல்லும் சார். பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, அது அந்த இ சேவையில் அப்ளை பண்ணி வாங்கினதுதான், அதனால அது செல்லும் சார். இங்கிலீஷில் தானே வருது சார்? அது சார் இல்லை சார், ஆக்சுவலாக அது இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. ரெண்டும் வேணும் சார். ஏன்னா தமிழ்ல மட்டும் இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷ்ல தமிழ்ல ரீஜனல் லாங்குவேஜ் இருந்ததுன்னா சர்டிஃபிகேட் வந்து இங்கிலீஷ்லயே மாத்திக்கன்னு சொல்லுவாங்க சார். ஓகே ஓகே, ரெண்டு இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாதுங்க சார். ரெண்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது சார். நீங்க அது மட்டும் இல்லைங்க சார். லாஸ்ட் டைம் முதல் வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லியே அப்படியே நமக்கு தெரிஞ்ச கிராமத்துல இருந்து கூட அவரெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் அப்படியே ஸ்டேட் கோட்டால இருந்து ரிசைன் பண்ணிட்டு ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிருக்காரு. ஓ சரி சரி சரி. அதனால அதெல்லாம் நம்ம தாராளமா நீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க சார். அது நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தா போதுங்க சார், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே ஓகேங்களா சார். அது போன ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இவங்க தான் சார் அந்த காலேஜில் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால தட் இஸ் நாட் அ மேட்டர். ஓஹோ, இவங்க கவுன்சிலிங்ல வந்து அது வெரிஃபை பண்ண இல்ல சார். எல்லாமே இப்போ ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லைங்க சார். ஆல் இண்டியா கோட்டால நீங்க எடுத்துட்டு போனதுக்கப்புறம் காலேஜில் தான் செக் பண்ணுவாங்க. நீங்க ஜிப்மர்ல செக் பண்ணுவாங்க, எம்எம்சியில் செக் பண்ணுவாங்க. ஓகே சார். அந்த கவுன்சிலிங் வந்து நமக்கு பிசிக்கலா இருக்குமா சார்? சார் எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங். எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங். ஆன்லைன் கவுன்சிலிங் தான். ஓகே சார். பிசிக்கலால எல்லாமே ஆன்லைன் மாத்திட்டாங்க சார். எல்லாமே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். சாய்ஸ் ஃபில் சொல்லுவாங்க. அப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அப்போ உங்க ஆர்டர் நீங்க போடுறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ் போடுறீங்க, இல்லை ஜிப்மர் போடுறீங்க, ஜிப்மர் கிடைச்சி எம்எம்சி போடுறீங்கன்னா நீங்க கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்க ஆல் இண்டியா கோட்டாலே ஜாயின் பண்ணிடலாம்.
ஓகே 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 சார் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சார் ஃபார் காலேஜ் ஃபில் பண்ணனும் தேவையில்லை. இல்ல சார் நீங்க இல்ல ஒரு அட்லீஸ்ட் நம்ம 4 காலேஜ் எப்படி ரேங்க் வருதுன்னு தெரியாது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜிப்மர் ஃபில் பண்றீங்க, அதுக்கு அடுத்து எம்எம்சி ஃபில் பண்றீங்க, ஸ்டான்லி ஃபில் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்டு எம்எம்சி கிடைச்சதுன்னா இங்க சேர்ந்துட்டு அடுத்த ரவுண்டு நீங்க செகண்ட் ரவுண்ட்ல அப்கிரேட் பண்ணி நீங்க ஜிப்மர் போய்க்கலாம். ஓகே 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 அது ஓகே. ஸோ அந்த மாதிரி போகும்போது சார் அதனால எதுவும் இந்த அமௌண்ட் ஃபீஸ் எதுவும் அதெல்லாம் ஒன்றும் வராது சார். கவர்மெண்ட் காலேஜில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க சார். கம்மியாக தான். நான் ஹாஸ்டல் மட்டும் சேராதீங்க சார். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் செகண்ட் கவுன்சில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதை காலேஜ் ஃபீஸ் எல்லாம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க சார். ஓகே 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 சரி சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ சார் நீங்கள் இந்த மாதிரி இது கொடுக்குறதுக்கு எதுவும் நான் பாட்டு இது கொடுக்குறேன்னா என்ன பண்ணணும் சார் உங்களுக்கு? அது நம்ம ஒரு அந்த மூணு மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்குல்ல சார், அந்த மோட்ல நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் கடைசி வரைக்கும் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவோம் சார். ஓகே 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 சார். ஆக்சுவலா எங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இது போதும் சார். அது என்ன சார் அது சார் ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு சொல்கிறேன் சார். வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்களா சார்? அது அனுப்பிச்சுடுங்க சார். அதை நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் தான் சார். டில் எண்டு வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். சரி 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 சார். இது வந்து நமக்கு வந்து ரொம்ப மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் இல்லை. நமக்கு வந்து இது வெறும் கவர்மெண்ட் காலேஜ் தான். நான் வந்து எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் ஆல் இந்தியா கோட்டால இவனை இது பூத்திடலாம் அப்படின்ற மாதிரி. எஸ் சார் எஸ் சார். உங்கள் நம்பர் நேம் சார்? என் பேர் வந்து சரவணன் சார். சரவணன். உங்கள் மெசேஜ் பார்த்தேன் நான். ஜிப்மர் பாசிபிள் நான் போட்டிருந்தேன். ஆமாம் சார், நீங்கள் போட்டிருந்தீங்க சார். அதான் சரி உங்கள்கிட்ட பேசிடலாம். ஓகே சார் ஓகே சார். நீங்கள் தான் ஏற்கனவே எனக்கு வந்து அந்த ஓபிசி என்சிஎலுக்கு வந்து நான் அந்த டாக்குமெண்ட் அனுப்பியிருக்கேன். ஓகே பார்த்தேன் அதில் பார்த்தேன். நான் டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். கரெக்ட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா சார்? இல்ல ஒண்ணுமே சொல்லல சார். சார் அது எல்லாமே வந்து ஆன்லைன் பண்ணிட்டாங்களா? இ-சேவையில வந்து அப்ளை பண்ணா ஒரு 2-3 நாள்ல அவர் கால் பண்றாரு. ஆமா ஒரு சிலர் எல்லாம் ஒரு சில இடத்துல இந்த சேலரி எடுத்துக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாங்க சார். அதான் பிரச்சனை. ஆமா சார் சார் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. ஆனா நான் வந்து என்ன சொன்னேன்னா சார் என்கிட்ட வந்து கவர்மெண்டோட ஆர்டர் இருக்கு, உங்களுக்கு வேண்டாம் நான் அனுப்புறேன்னு சொன்னேன் சார். அது ஒன்றும் பேசல. யாருங்க? இ-சேவையிலையா? இ-சேவையில சார் அந்த தாசில்தாருக்கு கீழே இருப்பார்ல டிஏஓ. ஆமா அந்த டிஏஓ வந்து கால் பண்ணி கேட்கிறாரு, இது எதுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, நீங்க எல்லாம் வந்து வேலை பாக்குறீங்க, எதுக்கு நீங்க உங்க இருக்குங்க இந்த மாதிரி இருக்கு சார், இந்த இதெல்லாம் இருக்கு யூடியூப்ல பாருங்க, இதுக்கு ஆர்டரே வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் வந்து சார் நிறைய வந்து